உங்களை எதிர்த்து திட்டினா அவங்கள அடிப்பீங்களா? ஏர்போர்ட் மூர்த்தி ரோட்டில் நடந்து போகிறாரு, 4 பேர் வந்து அவரை அடிக்கிறாங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா திருமாவளவனார். 4 பேர் வந்து அடிக்கிறாங்க. உடனே இவர் என்ன பண்ணுறாரு, கையில் ஒரு பேனா கத்தி வச்சுருக்காரு, அதை எடுத்து அவங்கள தற்காப்புக்கு அப்படி மிரட்டுறாரு. அவங்க அடிக்கிறாங்க, அவங்க தான் அடிக்கிறாங்க, இவர் திருப்பி விரட்டி போகிறார். அவ்வளோதான், இதுதான் அந்த வீடியோ. ஆனால் நான் என்ன கேட்குறேன், 2 பேர் மேலேயும் வழக்கு போட்டு இந்த ஏர்போர்ட் மூர்த்தி மட்டும் ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க. அந்த தாக்குன திருமாவளவன் ஆளுங்க யாரையும் ஜெயிலுக்கு அனுப்பலை. அப்போ பாருங்கள் காவல்துறைக்கு எப்படி அழுத்தம் வந்திருக்கும். ஏற்கனவே திருமாவளவன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தார். அவரை வச்சு எதுவும் பேசினா ஆளை வச்சு அடிப்பார். அதுக்கப்புறம் கொஞ்சம் மாறினார், விமர்சனங்களை தாங்கினார், எந்த விமர்சனம் பண்ணாலும் கண்டுக்காமல் இருந்தார், நல்ல அரசியல் பண்ணார். இப்போ மறுபடியும் பழைய மோசமான அரசியலுக்கு வந்துட்டார். உங்களை எதிர்த்து திட்டினா அவங்கள அடிப்பீங்களா? உங்களை எதிர்த்து திட்டினா அவங்கள கொலை பண்ணிடுவீங்களா? இது நாகரீகமான அரசியலா? அதனால் திருமாவளவன் அவர்களுக்கு நாங்கள் கேட்டுக்கொள்வது என்னென்னா, அரசியல்வாதியாக நடந்து கொள்ளுங்கள், விமர்சனங்களை இது பண்ணுங்கள். அவர் தப்பாக பேசுகிறாரா, வழக்கு போடுங்க. ஆபாசமாக பேசுகிறாரா, வழக்கு போடுங்க. ஆளை வச்சு அடிக்கிறது இதெல்லாம் நாகரீகமான அரசியல் இல்லை அப்படிங்கிறத ஏர்போர்ட் மூர்த்தி கைதுக்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கும் அதே நேரத்தில் அதே கைதை நீங்கள் ஏன் திருமாவளவன் கட்சியை சேர்ந்தவர்களுக்கு செய்யவில்லை? இது திட்டமிட்ட சதி, நல்லா புரிஞ்சுக்கங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, சும்மா அவர் போனாராம், அவங்க விடுதலை சிறுத்தை இவங்கெல்லாம் பார்த்தா இவர் தான் போகிறாரு அடிக்கணும்னு, அவரை ஃபாலோ பண்ணியே வந்திருக்காங்க. திருமாவளவனை அடிக்க சொல்லி இவங்கெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் வந்திருக்காங்க. ஸோ கடுமையான கண்டனத்தை திருமாவளவனுக்கு சொல்கிறோம். நீங்கள் நல்ல அரசியல்வாதியாக மாறுங்கள். எல்லா மக்களுக்கும் பொதுவாக இருங்க. விமர்சனங்களை தாங்கிக் கொள்ளுங்கள். விமர்சனம் மோசமாக இருந்தால் சட்ட ரீதியாக அவர்கள் மீது வழக்கு தொடர்ந்து அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுங்கள். அதை விட்டு ரவுடிகளை வைத்து அடிப்பது, ரவுடிகளை வைத்து மிரட்டுவது இதெல்லாம் நாகரிகமான அரசியல் இல்லை.